ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மீ ஹவ் கேமிங். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி இதுலேயுமே வந்து நான் 350 மாஸ்ட்ரி அண்ட் இந்த ஷார்க் அங்கர்லேயுமே 350 மாஸ்ட்ரி 2 அட்டாக்குமே அன்லாக் பண்ணிட்டேன். நீங்கள் டைட்டில் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஷார்க் ஆங்கர் ப்ளஸ் டிடிகேவோட ஷோகேஸ். அண்ட் கைஸ், நான் வந்து என்னோட ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொஃபைல் இதை வந்து ஒரு யூடியூபரோட ப்ரொஃபைல் மாதிரி இப்போ பார்த்தா தெரியல, ஓகேங்களா? என்னதான் ஓரளவுக்கு டீசெண்டாகவே நார்மல் பிளேயர்கிட்ட இருக்கிறதெல்லாமே இருந்தாலும் என்ன அந்தளவுக்கு இல்லை இல்லையா? ஸோ நான் வந்து இந்த ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும் பாருங்கள், எங்கது ஃபைட்டிங் ஸ்டைல் மாஸ்டர். இதில் வந்து 12க்கு நான் அன்லாக் பண்ணியிருக்கிற எல்லா ஃபைட்டிங் ஸ்டைல்ஸையுமே மேக்ஸ் மாஸ்டர் எடுக்கலான்னு இருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட்ஸில் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து பண்ணிடுறேன், ஓகேங்களா? பியூர் எஃப்டிபியில் நான் வந்து அதை பண்ண போகிறேன். பியூர் எஃப்டிபியில் நான் பண்ண போகிறேன் வித்தவுட் எனி கேம் பாஸஸ் பண்ண போகிறேன். ஸோ வளவலா குழக்கலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிடிகே தான். டிடிகே ஷோகேஷன், டிடிகேவோட ஷோகேஸ்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம போடுவோம். இந்த பாஸ் பைப்புள்ள ஸ்பான் ஆகலைன்னா ஏதாச்சும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்வாட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே மேக்ஸ் மாஸ்டர் ரீச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது ப்ரொஃபைலெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இந்த பார்ப்போம், சைபர் கிரேஸ் ஒன்று ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ தம்பி கொஞ்சம் இங்கே வாப்பா, நீங்கள் சைபர் கிரேஸ் முடிஞ்சிட்டோம், இந்த டேமேஜ் போயிட்டோம். ஃபுல் M1, ஓகேங்களா? 1 அடங்கொய்யால் இருங்கடா, ஓகேவா? ஹாக்கி போட்டுக்கிறேன். 1 2 டி இவன் தேர மாட்டாங்க, இருங்க கொண்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அந்த டேமேஜ் போயிட்டோம். ஒரு M1 வந்து 2733 டேமேஜ் தருது. 1 2 3 இல்லைங்க, கரெக்டாகவே வரலங்க, 4 தான் போல். 1 2 3 4 அப்பா 8K டேமேஜு. M1 மட்டுமே 8K டேமேஜ், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இசட் மூவ் அவ்வா 4.7Kங்க. அண்ட் இது வந்து ஸ்டன் அட்டாக்கும் இருக்குது. நீங்கள் சைபர் கிரேஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸி. அண்ட் இந்த ட்ராகன் ஹரிக்கேனுன்றது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், இருங்க. இது வந்து ஒரு மல்டிபிள் எனிமிட்டி, என்னடா வந்து தொலைடா கருங்க. இது வந்து ஒரு மல்டிபிள் எனிமி டார்கெட்டர். இப்படி வந்துட்டு இதை ஹோல்டு பண்ணணும். நீங்கள் நல்லா ஹோல்டு பண்ணி இப்படி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சூறையாக இருக்கும், லிட்ரலி சூறையாக இருக்குது. உனக்கு மண்டையில பிரச்சனை, ஐயோ அப்படி சொல்லாத. ஓகே தம்பி, யாராச்சும் வரீங்களா? தம்பி நீ கொஞ்சம் வரியாப்பா, இங்கே கொஞ்சம் இங்கே வாப்பா, சீக்கிரம் வாடா. இவன் வரத்துக்குள்ள நானே எங்கே போயிடுவேன் போல். இது வந்து டோட்டலாக 4.7K. அண்ட் இதோட அனிமேஷனை பார்க்க விட்றாங்களா? சரி ஓகே பா. ஆனால் சத்தியமாக டிடிகே இஸ் 2 ஓவர் பவர்டு. எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற அளவுக்குலாம் வர்த்துலன்னு தோணுது. ஓகே, இப்போதைக்கு பாருங்கள், அனிமேஷன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. ஒரு ட்ராகன் மாதிரி போய் அவனை கவ்வி ஒரு சுற்றுது பா, செமையாக இருக்குங்கண்ணா, செமையாக இருக்குது. If this night is not forever, at least we are together அப்படின்ற மாதிரி சத்தியமாக நல்லாயிருக்கு. இதை சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்கலாமா? இருங்க வரேன். இங்கே பாருங்கள், இப்போ சைடு ஆங்கிள் ஆங்க இதாங்க எனக்கு வேணும் சார். நல்லா இருக்குல்ல? இருங்க இதே சைடு ஆங்கிளில் மஸ்கிட்டர் ஈர்றா, இதே சைடு ஆங்கிளில் அதை நல்லா ஹோல்டு பண்ணி அடித்து பார்க்கலாமா? நல்லா இருக்குங்க அப்பா. நல்லா இருக்கியா? லிட்டரலி நல்லா இருக்குங்க. அந்த ப்ளூ கலர் அனிமேஷன் செமையாக இருக்குங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு ஷார்க் ஆங்கர். என்ன கேட்டால் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் இது நிறைய பேர்த்தோட ட்ரீம்ஸ் வாடே ஷார்க் ஆங்கர்ன்பாங்க. பட் அந்தளவுக்குலாம் இது ஒன்றும் ஒர்த்து இல்லைங்க சொல்ல போனோம்.
அவ்வளோ பயங்கர நானே வந்து இதுக்கு எடுக்கிறதுக்குலாம் எனக்கு வந்து பயங்கர கஷ்டமாக இருந்தது. சரி இப்போ பாருங்கள் இவனோட ஹோல் எம்மௌண்ட் ஏ கைஸ் இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டானுங்க போலங்க. சரி இருங்க நான் அப்போ இவனுங்கள்ட்டேச்சும் போகிறேன். அவனுங்க அந்த ஜங்கிள் பைரட்ஸ்கிட்டேயாச்சும் போகிறேன். சரி ஸோ அண்ட் ஃப்ரைடே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வருது. அதுக்காக தான் நான் இத்தனைக்கும் இவ்வளோ காசும் சேர்த்திட்டு இருக்கேன். செமையாக இருக்கும். ஜங்கிள் பைரட்ஸா இப்போ பாருங்கள் 1 2 3 4 தான் இதோட இதுவுமே அமௌண்ட்ஸுமே. பட் அது வந்து 10K பண்ணுது. 1 2 3 4 ஐயா சரி போனி என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவோம் எங்க சைபர் கேஸ் முடியட்டும். போகலாமா 1 2 3 4 ஓகே 10.4K டோட்டல் டேமேஜு. கிட்டத்தட்ட இந்த எம்மோனையே நீங்கள் வந்து ஒரு 2 தடவை போட்டிங்கன்னா இந்த இவனுங்க செத்துட்றா நீங்கள். ஓகே அடுத்தது வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. என்னடா 3K தான் போகுது. இல்லை நான் அதை கொஞ்சம் சரியாக போடல. ஒரு நிமிஷம் இருங்க நான் அதை கொஞ்சம் சரியாக போடல. டேய் தம்பி ஒரு நிமிஷம் சொல்கிறா. இப்போ வாடா இப்படி ஹோல்டு பண்ணி அப்படி அடித்தோன்னு வச்சுக்கோங்க 5.6K சாலிட் டேமேஜ். ஓகேங்களா சாலிடான டேமேஜு. அண்ட் அடுத்தது ஆர்மர் பிரேக்கர்னு ஒரு அட்டாக்கு 4.62K தான் கைண்டாக கம்மி. பட் எம்மோன் கொஞ்சம் ஸ்லோங்க. இங்கே பாருங்கள் எம்மோன் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்க. இருங்க நான் உங்களுக்கு சைடு ஆங்கிள்லேருந்து காட்டவா. சைடு ஆங்கிள்லேருந்து எம்மோன் வருமா? எம்மோன் வரல. சரிங்க சைடு ஆங்கிள்லேருந்து இதாச்சும் வருதான்னு பார்ப்போம். ஐயோ இந்த மரம் மறைக்குதா. மரமே நீ கொஞ்சம் தள்ளிப்போ. அது வேறு சீக்கிரமாகவே ஸ்பான் ஆகிடும். ஆடு ஒரு சுற்றி அடிக்குதுங்க. பரவாயில்ல நல்லாயிருக்கு. எங்கே இருக்காங்க? டி மரம் மறைச்சிருச்சுங்க. தம்பி நீ கொஞ்சம் சீக்கிரம்ப்பா இருங்க. அவனை அப்படியே தூக்கி போடுங்க. ஷாவலியா இன்னும் அவன் செத்துட்டானா? செத்து போ. ஓகே சைடு ஆங்கிள் இவன் பக்காவாக இருக்காங்க. இப்போ பாருங்க என்னையா சைடு ஆங்கிளில் இருக்கிறது மாறிக்கிச்சு. If this night is not forever at least we have to எப்படி தப்பிச்சேன் பார்த்தியா? தான்டா இன்ஸ்டிங்க்ட் போட்டால் தான் எனக்கு இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள் டச் கால் டோமின் அப்பா சூரியா இருக்குங்க. சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்க எல்லாமே நல்லா இருக்கியா? ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆக்சுவலி நான் கொஞ்சம் நிறையவே பிளான் பண்ணேன். பட் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண முடியல. ஏன்னா இதை வந்து நான் திங்கக்கிழமை எவ்வளோ தூரம் போகுது இது. ஐயோ எங்கே இந்த சோல்ஸ் கேட்டு செமையாக இருக்குது. ஓகே நான் சொன்ன மாதிரி தான் சாரி உங்களுக்கு வந்து நான் எல்லா ஃபைட்டிங் ஸ்டைலையுமே ஈவன் காம்பேட் என்னால் மாஸ்டரி பண்ண முடியாது. அது ஒரு விஷயம், அது கண்டுக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கால் வந்துருச்சு. அது கொஞ்சம் எமர்ஜென்சி. ஸோ அதனால் அதுக்கு போயிட்டேன். ஓகே கைஸ் இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்க் ஆங்கர். உங்களுக்கு ஷார்க் ஆங்கர் பிடிச்சிருந்ததா டிடிகே பிடிச்சிருந்ததான்னு பாருங்கள். அண்ட் நம்ம எல்லாம் காம்பேட்டை தவிர எல்லாம் மிலி ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் வாட் எவர் அதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸ் மாஸ்டரி எடுக்கலாமா இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே சமயம் நீங்கள் இந்த மாதிரி ஃபன்னான கொஞ்சம் ஈஸியான சேலஞ்ச் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. கண்டென்ட் எல்லாம் சுற்றிட்டு இருக்கேன், அதையும் பண்ணி விட்டுறேன். ஸோ வளக்கலான்னு பேசாமல் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.